உனக்காக அவர் மரத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ யார் விலைக்கிரியம் செலுத்தியது? உன் பாவத்துக்கு மரணத்தை யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் நீ மரணிப்பதுக்கல்ல, நான் உனக்காக கல்வாரி சிலுவிலே மரணிப்பதற்காக. தேவ பிள்ளையே, நீ பாவத்தின் சம்பளங்கள் மரணம் என்று உன்னை என்ன சொல்ல? டேய், நீ பாவம் பண்ண செத்துருவ. அதுக்கு உன்னை பாவம் பண்ண சொல்லல. நல்லா கவனிங்க. பாவம் பண்ண சொல்ல, உனக்காக ஒருத்தர் பாவியாய் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இனியாவது நீதிமானா வாழு. உனக்காக உன் தாய் சாகல, உனக்காக உன் தகப்பன் சாகல, உனக்காக உன் தங்கச்சி சாகல, உனக்காக உன் சொந்த மந்தம் அத்தை மாமா மச்சான் உட்டா உறவினர் தாத்தா பாட்டி யாவனும் சாவல, எவ்வளவு சாவல. இயேசு செத்தார். நீ அறியாத தெய்வமாகிய இயேசு இந்த கல்வாரியிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நீர் அவரை கண்டதும் இல்லை, இனி காண போவதும் இல்லை. ஆனாலும் விசுவாசத்தினாலே நீ நம்புகிறபடியால் உனக்காக கல்வாரி சிலுவிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ செய்த பாவங்களுக்கும் நீ செய்த அக்கிரமத்துக்கும் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா.